ப்ரொஃபஷனை பூர்த்தி பிசினஸ் ஆக்கி வச்சிருக்காங்களே ஆண்கள். இந்த மாதிரி ஆண்களால எத்தனை பெண்கள் இன்னும் கல்யாணம் ஆகாம முதிர் கன்னிகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க, மூத்த குழந்தைங்க. அந்த மாதிரி மூத்த பெண்ணா பிறந்த ஒவ்வொரு பெண்ணுக்கிட்டையும் போய் கேட்டு பாருங்க சார், ஆண்களால பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. வேலைக்கு போயாவது தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை தீக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு பெண்ணும் வேலைக்கு போறா. ஆனா வேலைக்கு போற இடத்துல ஒரு சில ஆபீஸ்ல ஒரு சில பெண்கள் எவ்வளவு சித்திரவதைகளை அனுபவிக்கிறாங்க தெரியுமா சார்? அதாவது அங்க மேல இருக்கிற சுப்பீரியரை அவ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். நீங்க நினைக்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது விட்டு கொடுக்கறது கிடையாது. அந்த ஆபீஸ்ல இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு மீனிங்கே வேற. அவன் சொல்றதுக்கோ சில்மிஷங்களுக்கோ அவ அடி பணிஞ்சுதான் போகணும். போகலன்னா அவளுக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி, ஓவர் டைமு, நைட் டியூட்டி இந்த மாதிரி எல்லாம் போட்டு பழி வாங்குற சுப்பீரியர்ஸும் இருக்காங்க. அந்த நைட் டியூட்டியில அவளுக்கு என்ன நடந்தாலும் கேட்க ஆள் இல்லை. அப்படியே அவன் அந்த நைட் டியூட்டியை முடிச்சுட்டு தர்ம சங்கடத்தோட வீட்டுக்கு திரும்புவா. அப்ப அந்த சமுதாயம் அந்த பெண்ணை பார்த்து பார்க்கிற பார்வையும் கேள்வியும் இருக்கே, 1000 குண்டூசிகளை எடுத்து அட் அ டைம்ல குத்துவாங்க சார். அந்த சமயத்துல அந்த பொண்ணு நொறுங்கி போவா பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்கள்ட்டையும் கேட்டு பாருங்க, ஆண்களால பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு கண்ணீரோட சொல்லுவாங்க சார். சார் இவங்க சொல்றாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பேர்னால இந்த பெண்கள் தான் ஆண்களால சீரழிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எத்தனையோ ஆபீஸ்ல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பெண்களும் தனக்கு ப்ரமோஷன் வேணும், நான் நல்லா இருக்கணும், நம்ம நிலைமை இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கணும், நம்ம இந்த ஆபீஸ்ல பெரிய நிலைமையில இருந்தோம் அப்படின்னா கீழே இருக்கிறவங்கள அதிகாரம் பண்ணலாம் அப்படின்னு எத்தனை ஆண்களை அவங்களோட இதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஆண் பாதிக்கப்படுறான் இல்லையா, அவன் மட்டுமா பாதிக்கப்படுறான், அவனோட குடும்பமும் சேர்த்து பாதிக்கப்படுது. அது மாதிரி பெண்களும் தானே இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க. சபாஷ். தவறு என்பது ஆணிடத்தில் இருப்பதை போல சில பெண்ணிடத்திலும் இருக்கின்றது. தான் அணியக்கூடிய ஆடையை தன் கட்டிய கணவன் பார்க்க வேண்டும், காதலன் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் தவறில்லை. தான் அணியக்கூடிய ஆடையை அந்த அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவனும் பார்த்தானா என்று அதை பற்றிய சிந்திக்கக்கூடிய பெண்கள் இருப்பது தவறா இல்லையா? இருக்காங்க சார். சில பெண்கள் அதே மாதிரி தான் நீங்க சொல்லக்கூடிய சில ஆண்கள் பெண்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சில ஆண்கள். வாதம் என்று சொன்னால் சில பெண்கள் இப்படி இருக்கும்போது சில ஆண்கள் இப்படி இருப்பார்கள். 5 விரலும் ஒன்றாக இருக்கிறதா? ஒரு பொண்ணு கல்யாண மேடைக்கு போகும்போது அந்த பொண்ணுக்கு பூ போட்டு வச்சு அலங்காரம் பண்ணி உட்காத்தி வைக்கிறது யாரு? ஒரு பொண்ணு தானே உட்காரி வைக்கிறாங்க. அதே இன்னொரு பொண்ணு அவளோட புருஷன் இறந்து போயிட்டான்னா அவளை படுத்துவா பாரு, ஒரு கொடுமை. அப்பப்பப்ப பார்க்கவே முடியாது. ஏன்னா ஆண்கள் பார்த்துக்க மாட்டீங்க சார். அதெல்லாம் 16 நாளும் அந்த பொண்ணை கொண்டு போய் ஒரு ரூம்ல பூட்டி வச்சு வரவ போறவெல்லாம் பொட்டை வைக்க, பூவை வைக்க, ஒரு கண்ணாடியும் கொடுத்து ஒரு மூலையில உட்காத்தி வச்சிருவாங்க. ஏன்னா பார்த்துக்கடி, இன்னும் 16 நாளைக்கு தான் ஓமுட்ட அலங்காரம் எல்லாம், அப்புறம் நாங்க புடுங்கிடுவோம்ல. அந்த 16ஆம் நாள் அந்த அம்மாவுக்கு முழுசா அலங்காரத்தை பண்ணி விடியங்காத்தால பாலை டம்ளர்ல வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு தாலி அறுத்து பாலுக்குள்ள போடும், இன்னொன்னு பொட்டை அழிச்சு விடும், இன்னொன்னு இருக்குது பாருங்க பூவை பிச்சு போடும், இன்னொன்னு இருக்குது பாருங்க அந்த பொண்ணோட கையாலேயே அந்த அம்மாவோட வளையல அப்படியே உடைக்கிறது. என்ன கொடுமை சார் இது? ஏங்க சார் இப்படி பண்றாங்க இந்த பொண்ணுங்க? இப்ப பொண்ணுனாலதான் சார் இன்னொரு பொண்ணுக்கு பிரச்சனையே வருது. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. அன்புக்கழக அறிவு, அறிவுக்கழக கல்வி, கல்விக்கழக ஒழுக்கம், ஒழுக்கத்துக்கழக படிப்பு, படிப்புக்கழக பட்டம், பட்டத்துக்கழக வேலை, வேலைக்கழக கடமை, கடமைக்கழக நேர்மை, நேர்மைக்கழக உண்மை, உண்மைக்கழக உழைப்பு, உழைப்புக்கழக ஊதியம், ஊதியத்திற்கழக சிக்கனம், சிக்கனத்துக்கழக சேமிப்பு, சேமிப்புக்கழக ஈகை, ஈகைக்கழக கருணை, கருணைக்கழக இரக்கம், இரக்கத்திற்கழக அமைதி, அமைதிக்கழக கனிவு, கனிவுக்கழக கடவுள், கடவுளுக்கழக அருள், அருளுக்கழக பக்தி, பக்திக்கழக பணிவு, பணிவுக்கழக அன்பு சார். சபாஷ். அழகுக்கு அழகு ஊட்டிய மணிகண்டன் அவர்களே, உங்கள் மணியான பேச்சு அழகு. நன்றி சார். இந்த உலகத்திலேயே அது வரலாற்று காலமானாலும் சரி, இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற காலமானாலும் சரி, ஒரு ஆம்பளைக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனை தீரவே தீராது. ஒரு ஆண் இன்னொரு ஆண் நல்லா வளர வளர அந்த பிரச்சனையினுடைய வேகமும் அதிகமாயிட்டே தான் சார் இருக்கும். வாழ்க்கையில் 3 விஷயம் இருக்கு சார், அதை கட்டுப்படுத்தி வைக்கணும், அணைச்சி வைக்கணும். அது என்ன தெரியுமா? கடன், நோய், பகை. கடனை வளரவிட்டால் நம்மளை கமித்தி போடும், நோயை வளரவிட்டால் நம்மளை தீத்து போடும், பகையை வளரவிட்டா
நம்மளை ஆளையவே அழிச்சு போடும். ஆனால் இன்னைக்கு பகைங்கிற குணத்தினால, கூடுறதே குளிவரிக்குங்கிற குணத்தினால என்னைக்குமே ஒரு ஆம்பளை தான் ஆம்பளைனால பிரச்சனை. சங்க காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும், பிராக்டிக்கல் லைஃப்ல இருந்து மீடியா வரைக்கும் ஆண்களால பெண்கள் எப்பவுமே பிரச்சனைக்கு உள்ளாறாங்க சார். சொல்லுங்க. சீரியல்ல எடுத்துக்குவோம், இத்தனையோ ஒத்துமையா இருக்கிற மாமியார் மருமகள்கள் இருக்காங்க, அக்கா தங்கச்சியா பழகுற எத்தனையோ அன்னிகள் நாத்தனார்கள் இருக்காங்க. இந்த நல்ல விஷயத்த, ஒத்துமையான விஷயத்த, சந்தோஷமான விஷயத்த எல்லாம் சீரியல்ல காட்டவே மாட்டாங்க. சீரியல் கேட்கலாம், நீங்க பெண்கள் தானே பாக்குறீங்க அப்படின்னு. என்ன சார் பண்றது, சண்டை போடுறதை தான் நீங்க காமிக்கிறீங்க. நல்ல விஷயங்களையும் எடுத்து காண்பியுங்கள். முன்வரிசையில் உட்கார்ந்து அமர்ந்து பார்க்கின்ற பெண்களாக நாங்களும் வந்து அமர்கிறோம். தயவு செய்து சீரியல்ல நல்ல விஷயத்த காமிங்க. சாந்தினின்னு ஒரு பெண், கோயமுத்தூரை சேர்ந்தவர். அவர் ஒரு குழந்தை, அட்சயா என்ற குழந்தை அவருக்கு இருக்கிறது. இந்த சாந்தினி காதல் திருமணம் செய்து கொண்டார். அவர் கணவனோடு வாழ்ந்து வந்தார். ஆனால் இவங்களுக்கு குழந்தையே பிறக்கல. குழந்தையே பிறக்கலன்னு ஒரு குழந்தையை தத்தெடுக்கலான்னு கணவன் மனைவியா 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. ஒரு அனாதை இல்லத்தில் போய் ஒரு குழந்தைய, பிறந்த குழந்தை 3 நாளில் இந்த அட்சயா என்ற இந்த இளம் பிஞ்சை இவர்கள் தத்து குழந்தையாக, தங்களால் குழந்தை பெற்றெடுக்க முடியவில்லை என்ற காரணத்தால் இந்த குழந்தையை போய் தத்தெடுக்கிறாங்க. தத்து எடுத்து வளர்க்க ஆரம்பித்த பிறகு தான் தெரியுது, அந்த குழந்தைக்கு இதயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை. இதயத்தில் இந்த குழந்தைக்கு ஓட்டை. பாருங்க, வாழ்க்கையில் எவ்வளவுலாம் பிரச்சனை. அவரால் இவருக்கு பிரச்சனை, இவரால் அவருக்கு பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஒரு பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு யாரால் பிரச்சனை? விதியால் பிரச்சனை. அந்த குழந்தைக்கு இதயத்தில் பிரச்சனை. இந்த குழந்தையை கொஞ்சி கொஞ்சி வளர்த்த காரணத்தால் இந்த தாயால் இந்த குழந்தையோட அந்த வளர்த்த பாசம் உடலை. ஆனால் அந்த ஆண்மகன் என்ன சொல்றாரு, கணவன், இந்த குழந்தைக்கு இதயத்தில் பிரச்சனை, இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் செலவாகும், இந்த பாவத்தை ஏன் நம்ம சுமக்கணும், நம்மளா பெற்றோம், எந்த அநாத ஆசிரமத்தில் இந்த குழந்தையை தத்தெடுத்தோமோ அங்கேயே கொண்டு விட்டுடு, இந்த சனியை நீ சுமக்காத, இருந்தீன்னா நீ என்னோட வாழாத அப்படின்னு விட்டுட்டு போயிட்டார். இந்த குழந்தைக்கு மருத்துவ செலவு செய்ய முடியாமல் இந்த பெண் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த குழந்தையினுடைய மருத்துவ செலவுக்காகவும் சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பாக உதவிக்கரத்தை நீட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அக்ஷயா என்ற இந்த குழந்தைக்கு பிராகிரஸ் என்ற அந்த நிறுவனத்தின் சார்பாக, உங்க பேர் என்ன சார், நாகராஜ் அவர்கள் 10,000 ரூபாய் இந்த குழந்தைக்காக தரேன்னு சொல்லியிருக்காரு. ஐயா, இன்னைக்கு நாட்டிலையும் வீட்லையும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? தண்ணி பிரச்சனை. நானும் பக்கத்து வீட்டுக்காரனு 10 வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்ல முறையில் தான் இருக்கும். அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என் பொண்டாட்டி 4 கூட தண்ணி எடுக்கிற முடி நல்லாத்தான் வரா வீட்டுக்கு. 5ஆவதோட எடுத்துட்டு வரப்ப அழுதுகிட்டே வருது. மாமா, அந்த பக்கத்து வீட்டுக்காரிய நீ பார்த்து என்ன கேள்வி கேட்ட பார்த்திக்கலாம், உனக்கு இந்த வாழ்க்கை தேவைதானான்னு கேட்குறா அப்படின்னு. அதுலேயும் ஒரு விச வைக்கும் பாருங்க. நான் நல்லாத்தே இதுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பேன். அப்படி நான் என்னத்தான் வாழ்ந்துட்டேன்னு இவ சொல்கிறான் அப்படின்னு. சரி, பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டேன்னு பக்கத்து வீட்டுக்காரிட்ட சண்டைக்கு போனோம்னா அவன் புருஷன் என் கூட சண்டைக்கு வேற. நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு கோர்ட்டுக்கு போனோம்னா சண்டையை ஊசி புட்ட இதுக பகுமானமாக வீட்டில் உட்காந்து கணவருக்காக சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்குதுங்க. நொந்து போய் வீட்டுக்கு வந்தோம்னா உடனே கேட்கும், இன்னும் முடி எங்கே போயிட்டு வர்ற? காலையில் கம்பெனிக்கு ஃபோன் பண்ண, வேலைக்கு போகலையாம்ல, அவன் அடிக்கடி கோர்ட்டுக்கு போறியாம்ல, அங்கே வேலை வச்சிருக்கிற அப்படிங்குது. ஏய் என்னடி அப்படின்னு சவுண்ட் விட்டோம்னா என்ன ரொம்ப எகிரி பேசுற அப்படிங்குதுங்க. ஏமா புருஷன் நீ இப்படி பேசலாமான்னா என்ன ரொம்ப பம்புற, அப்ப வச்சிருக்கியா அப்படிங்குது. சரி, வீட்டில் தான் இந்த தண்ணி பிரச்சனைன்னு பார்த்தா நாட்டில் நதிகள் இணையல, நதிகள் இணையலைங்கிறீங்க. எல்லா நதிக்கும் பொம்பளை பேரை வச்சா எங்கய்யா இணைய போகுது? ஏழு ஜென்மத்துக்கு அந்த நதி இணையவே இணையாது. ஏன்பா, இந்தியாவில் அவன் நதிகள் இணைக்கப்பட வேண்டும் கனவு காண்றான். நீ நதிக்கெல்லாம் பெண்ணோட பேர் வச்சிருக்கு, 7 ஜென்மத்துக்கும் இணையாதுன்ற இது என்ன நல்ல மனசு இல்லையா? அடுத்த வாரம் பிரதமருக்கு ஒரு லெட்டர் போடலான் இருக்கேன். என்ன ஐயா, எல்லா நதிக்கும் ஆம்பளை பேர் வைங்க, 10 நாள்ல எல்லா நதியும் பாஞ்சுக்கிட்டு ஓடும். ஆம்பளைக்கு தாயா அந்த விட்டு கொடுக்கிற தன்மை இருக்குது. இந்த பொம்பளைக்கு முறுக்கிக்கிட்டே தான் தெரியுங்க, இணையவே இணையாது. நீங்களாம் சொல்லுவீங்க பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள், நாங்க இல்லைன்னு சொல்ல. இந்த கண்ணுக்கு இதுக்கு போடுறத பார்த்தீங்கன்னா ஐப்ரோ, ஐலைனரு, மஸ்காரா, கண்மை, முதல்ல லிப்ஸ்டிக் உதட்டுறதான் போட்டுச்சுங்க.
இப்ப பாத்தீங்கன்னா இங்க போடுதுங்க, கேட்டோம்னா ஸ்டீலுங்குதுங்க. நீங்க கேட்கலாம், ஏப்பா உனக்கு பொறாமைன்னு, வாங்கி கொடுக்க முடியலையா? ஐயா இப்ப லிப்ஸ்டிக் பொம்பளைய போட்டுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், பக்கத்து வீட்டு நாய் ஓடியாந்துருது. இந்த கண்ணாடி முன்னு நின்று அந்த லிப்ஸ்டிக் இப்படி இழுத்துக்கிட்டு மம்முங்குதுங்க. பக்கத்து வீட்டு நாய் ஓடியாந்துருது. ஒரு ஆம்பளை எத்தனை பிரச்சனையை தாயா சமாளிப்பியா? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டு வாசப்படியில எங்க பாட்டி உட்கார்ந்து இருந்துச்சு. அது சொல்லிச்சு, டே உன் மாமன் புள்ள பாரு செவுரு ஃபுல்லா என்னமோ போட்டோவை வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறா, கொஞ்சம் அதட்டி வை அப்படின்ச்சு. கிளவிய நெஞ்சோட மிதிச்சிடலான்னு தான் பார்த்தேன். ஏன்னா அந்த பிள்ளைக்கு என் மேல ஒரு கண்ணு. சரின்ட்டு மாடியில போய் பார்க்கறேன், செவுரு ஃபுல்லா அஜித் போட்டோ. அத்தை மகன் நான் இருக்கேன், ஏன் போட்டோ ஒண்ணு கூட இல்லை. அந்த பிள்ளைய கூப்பிட்டு கேட்டேன், ஏன் புள்ள செவுரு ஃபுல்லா அஜித் போட்டோவை மாட்டி இருக்கிற, ஏன் போட்டோ ஒண்ணு கூட இல்லை, அட்லீஸ்ட் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கூட இல்லை அப்படின்னு. எனக்கு அஜித்னா உசுறு மாதிரி அப்படின்னு. அப்ப நான் நீ மசுறு மாதிரி. என்னய்யா அதெல்லாம்? பேச்சிலேயே இப்படி விச வச்சு பேசுற பொம்பளையனாலதான் ஆம்பளைக்கு பெரிய பிரச்சனை.